So hi guys, Navikash and I am back with another video. Video போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. So within this past couple of days, I am learning some low level concepts. And அதில் வந்துட்டு நான் அப்படியே லேர்ன் பண்ண அதில் அப்படியே ஒரு வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்ன பண்ணால் the boot process. So I am writing my own kernel from scratch. ஸோ அதோட கூட நான் வந்து ரெஃபர் பண்ணி we'll discuss how the boot process works அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ let me open up my Linux virtual machine Ubuntu. ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த கோடு எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இது பூட் ஆகட்டும், அது வரைக்கும் let's just talk about the boot process. ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ எம் டெவலப்பிங் எ கர்னல். இப்போ ஒரு கேர்னலை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம கேர்னலை பூட் பண்ணணும். கரெக்டாக கேர்னல் வந்துட்டு மெமரிக்குள்ளே வந்தால் தான் கேர்னல் கேன் ஃபர்தர் டூ இட்ஸ் திங். ஸோ அந்த பூட் ப்ராசஸ், அதாவது நீங்கள் உங்களோட பவர் பட்டனை தொடுறதுல இருந்து உங்கள் ஓஎஸ் வந்து லோகோ அது வந்து ஸ்க்ரீனில் வர வரைக்கும் என்னென்னலாம் ஆகுதோ அதுதான் வந்துட்டு த பூட் ப்ராசஸ். அதை தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மிஷின் பூட் ஆகிடுச்சா? எஸ். ஸோ இஃப் யூ சி த கோட், இந்த கோடை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கோடை பற்றி நான் இன்டெப்த்தாக நான் வந்து போக போகிறது கிடையாது, பட் ஸ்டில் we are going to use the code as a reference. Okay, so as you can see இதெல்லாமே வந்து கர்னலோட கோடு, நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. So this is the code that we are going to take a look at. So this is the code of bootloader. Okay, bootloaderனா என்னது, அதெல்லாம் நான் வந்து என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ என்ன பிரச்சனைன்னா, நான் ஓபிஎஸ்ஸையும் இதையும் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னா அடிக்கடி எனக்கு இந்த உபுண்டு வந்துட்டு ஹேங் ஆகிடுது, அப்படி கிராஷ் ஆகிடுது. ஸோ ஐ டோன்ட் நோ இன்றைக்கி வந்து ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் லுக் அட் த overview of the boot process. ஓகேவா. ஸோ லெட்ஸ் இமேஜின் திஸ் இஸ் யுவர் பவர் பட்டன். இது நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா வாட் வுட் ஹேப்பன் அட் த மொமெண்ட், வாட் வுட் ஹேப்பன். ஸோ நீங்கள் இதை தொட்ட அடுத்த செகண்ட் வந்து என்ன ஆகும் பண்ணால் யுவர் பயாஸ் வில் டேக் ஓவர். ஓகே, பயாஸ். ஸோ இந்த பயாஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பயாஸ் வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா this is a firmware. Okay, then what is a firmware? So firmware அப்படின்றது ஒரு kind of a software that is embedded into a hardware device. ஓகேவா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மதர் போர்டும் வந்துட்டு ஒரு பயாஸ் நம்மளுக்கு வந்து கொடுப்பான். கரெக்டா. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் டேக் ஆசூஸோட மதர் போர்டை வந்துட்டு எடுத்துப்போம். அவனோட மதர் போர்டில் வந்துட்டு என்ன வந்துட்டு இருக்கும் அப்படின்னா he will have a small chip, not a CPU. ஒரு சின்ன ஒரு சிப் இருக்கும். அந்த சின்ன சிப் வந்து என்ன அப்படின்னா ரோம், ரீட் ஒன்லி மெமரி, நாட் ரேம், ரோம். ஸோ இந்த ரீட் ஒன்லி மெமரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா யூ cannot ரைட் ஹியர், இட்ஸ் ஆல்ரெடி பீன் எம்பெடட். உன்னால் அதை வந்து ரீட் மட்டும் தான் உன்னால் வந்து செய்ய முடியும், ரைட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இந்த 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 சின்ன சிப்புக்குள்ளே தான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பயாஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பயாஸ், ஓகே, இந்த சின்ன சிப்பை வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா. பயாஸ் என்ன சொல்கிறது, ரோம் சிப் இன் மதர் போர்டு. சி, இங்கே ஒரு சின்ன சிப் இருக்குதா. This is not your CPU, this is your BIOS. இதா இருக்குதா. ஸோ நம்ம இப்போலாம் நம்ம இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு UEFI தான், BIOS கிடையாது. பட் ஸ்டில் BIOS இஸ் ஸ்டில் ரெலவெண்ட். ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் BIOS. ஸோ இந்த BIOS வந்துட்டு பூட் ப்ராசஸில் என்னென்ன மாதிரியான வேலையை பார்க்குது அப்படின்னா, இது பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வந்து என்ன அப்படின்னா டு load the bootloader
from your hard disk. Okay, if this is your hard disk அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள கண்டிப்பா வந்து உங்களுடைய OS ஃபைல்ஸ் இருக்கும். அந்த OS ஃபைல்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் யுவர் பூட் லோடர். பூட் லோடர்னா என்ன நான் சொல்றேன், பட் ஜஸ்ட் now understand that there is thing called boot loader in your hard disk. அந்த பூட் லோடர் வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். ஓகே, அந்த பூட் லோடரை வந்துட்டு உங்களுடைய பயாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி டேக் திஸ் பூட் லோடர் அண்ட் இட் வில் load it into the random access memory. பூட் லோடர் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரேமுக்கு மூவ் பண்றதோட வேலை தான் வந்துட்டு பயாஸ். லைக் இதான் வந்து மெயின் வேலை. இதையும் தாண்டி பல வேலைகள் பார்க்குது. பட் முக்கியமான வேலை வந்து என்ன அப்படின்னா டு இனிஷியலைஸ் த பூட் லோடர் இன் டு த ரேம். ஸோ ஒன்ஸ் வந்து இங்கே பூட் லோடர் வந்துடுச்சு அப்படின்னா தென் இப்போ இந்த பூட் லோடரோட வேலை என்னது? ஓகே, இப்போ வந்து பயாஸ் வந்து பூட் லோடரை எடுத்து இங்கே நான் அந்த ரேமில் போட்டுருச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் பூட் லோடர்? இங்கே பூட் லோடரோட வேலை வந்து என்ன அப்படின்னா டு லோட் த கர்னல். இங்கே கர்னல் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஹார்ட் டிஸ்க்லேயே இங்கே வந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். எப்படி பயாஸ் வந்துட்டு பூட் லோடரை எடுத்து ரேமில் போட்டுச்சோ அதே மாதிரி பூட் லோடர் வந்துட்டு கர்னலை எடுத்து நம்மளோட ரேம்குள்ளே போடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கர்னல் வந்து இங்கே லோட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் த கர்னல் வில் டேக் ஓவர் த சிஸ்டம் அண்ட் இட் வில் லோட் த OS அண்ட் the OS logo will be displayed on your screen and the entire boot process is done. Okay, so இதான் வந்துட்டு the eagle's eye overview of the boot process. Okay வா? So like ஒரு overview மாதிரி பார்த்தோம் அப்படின்னா this is what is happening inside your computer when you click on the power button. Okay, இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போவோம். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி பயாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் உள்ள பூட் லோடரை எடுத்து ரேமில் லோட் பண்ணுது. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஹவு டஸ் யுவர் பயாஸ் நோ வெதர் யுவர் ஹார்ட் டிரைவ் இஸ் பூட்டபிள் ஆர் நாட்? இப்போ நம்மளாம் ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு புது OS போட போகிறோம் அப்படின்னா USB ஸ்டிக்கில் நம்ம அந்த OS லோட் பண்ணிட்டு நம்ம போய் சொருவோம். சொருகிட்டு நம்ம வந்து பயாஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே போவோம். பயாஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த பூட் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய USB டிரைவை வந்துட்டு பூட்டபிள் டிரைவா அது வந்துட்டு அது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஹவு டஸ் த பயாஸ் நோ என்னோட USB ஸ்டிக் இஸ் பூட்டபிள் அப்படின்ட்டு? ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ உள்ள கேள்வி. இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஜென்ரல் டாபிக், இட்ஸ் அ பிட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு டெப்த்தான ஒரு கான்செப்ட் இது. பட் இட்ஸ் ஃபேர்லி சிம்பிள். ஹவு டஸ் த பயாஸ் நோ தட் இஃப் அ டிரைவ் இஸ் பூட்டபிள் ஆர் நாட்? இதான் வந்து என்னோட கேள்வி. அதுக்கான பதில் வந்து என்ன அப்படின்னா பூட் சிக்னேச்சர். ஓகேவா? இதை நீங்கள் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு பூட் சிக்னேச்சர். ஸோ பூட் சிக்னேச்சர் அப்படின்னா என்னது? சி, இஃப் திஸ் இஸ் அவர் ஹார்ட் டிஸ்க், ஓகே, லெட்ஸ் சே திஸ் இஸ் அவர் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு செக்டாராக எனக்கு வந்து பிரிஞ்சிருக்கும், அப்படி தானே? லெட்ஸ் சே திஸ் இஸ் செக்டார் நம்பர் 1, செக்டார் நம்பர் 2, செக்டார் நம்பர் 3, 4 அண்ட் வாட் எவர். ஜென்ரல் ரூல் வந்து என்னன்னா ஈச் செக்டார் இஸ் ஆஃப் 512 பைட்ஸ். எவ்வளவு? 512 பைட்ஸ். இது வந்துட்டு ஒரு 512, இது ஒரு 512, 512, 512, 512. ஸோ எவ்ரி சிங்கிள் செக்டார் இன் யுவர் ஹார்ட் டிஸ்க் இஸ் 512 பைட்ஸ். இப்போ உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில், ஓகே, உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் பூட் லோடர் வந்துட்டு எங்க இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் அ ரூல், நாட் அ கன்வென்ஷன், லைக் இட்ஸ் அ ரூல். உங்களோட பூட் லோடர் வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் எங்க இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி இன்சைட் யுவர் ஃபர்ஸ்ட் செக்டார், முதல் செக்டார். எய்தர் யூ கேன் சே 0 ஆர் 1. ஜீரோனா வந்துட்டு இண்டெக்ஸிங் ஃப்ரம் 0, ஆர் வந்துட்டு ஜென்ரலாக பேசணும்னா 1ன்னு சொல்லலாம், வாட் எவர். செக்டார் நம்பர் 0 ஆர் த ஃபர்ஸ்ட் செக்டார். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து உங்களோட பூட் லோடர் முதல் செக்டாரில் தான் இருக்கணும். திஸ் இஸ் அ ரூல். ஓகே, அண்ட் உங்களுடைய பூட் லோடர் வந்துட்டு அந்த 512 பைட்ஸையும் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு அந்த 512 பைட்ஸில் முதல் 256 தான் என்னோட பூட் லோடர் அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க். அந்த மொத்த 512 பைட்ஸையுமே வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு பூட் லோடர்.
only then we can say that the bootloader is valid. Okay, still ஓகே, நான் வந்து முதல் செக்டாரில் சம்திங் எனக்கு வந்துட்டு இருக்குது, ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுப்போம். பூட் லோடர்னா இட்ஸ் கோட் அப்படி தானே, அந்த கோடு வந்துட்டு இருக்குது. அந்த கோடு வந்து பூட் லோடரோடது தானா அப்படின்றது எனக்கு பயாஸுக்கு எப்படி தெரியும்? தட் இஸ் வேர் பூட் த பூட் சிக்னேச்சர் கம்ஸ் இன் டு பிளே. இங்கே நான் சொன்ன மாதிரி 512 பைட்ஸ் அப்படி தானே, அதில் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, கரெக்டாக? 0 to 511. அந்த கடைசி 2 பைட்ஸ் இருக்குதுல்ல, 510 அண்ட் 511, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்னா it should be 55AA. let me just check it. ஓகேவா? see 55AA. ஸோ எனக்கு இந்த 510வது பைட் வந்துட்டு 5 இருக்கணும், 511வது பைட் வந்து ஏஏன்னு இருக்கணும். see this is the values of hexadecimal. if you don't know hex, please go learn it. ஓகேவா? ஓகே, ஸோ எனக்கு இந்த 510வது பைட் வந்து 55, 511வது வந்து ஏஏ. see each character in hex is எவ்வளோ பைட்ஸ்? 4 பைட்ஸ், கரெக்டா? சாரி, 4 பிட்ஸ். ஸோ இது ஒரு 4 பிட்டு, இது ஒரு 4 பிட்டு. they constitute to 8 bits which is 1 byte. இது ஒரு 4 பிட்டு, இது ஒரு 4 பிட்டு. they constitute to 1 byte, 8 bits. ஸோ 510வது பைட்டில் 55 இருக்கணும், 511வது பைட்டில் ஏஏன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா that செக்டார், அந்த செக்டாரோடைய கோடு வந்துட்டு இட் இஸ் ஆஃப் பூட் லோடர்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா then that entire drive is bootable அர்த்தம். புரியுதா? this is the entire concept of how BIOS can detect whether your drive is bootable or not. புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அகெயின் சொல்கிறேன் இன்னொரு வாட்டி. ஸோ if this is your hard disk and this is your first sector, இந்த முதல் செக்டாருக்குள்ளே தான் உங்களோட பூட் லோடரோட கோட் வந்துட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ 510வது பைட்டும் 511வது பைட்டும் இதில் இதுக்கு பேர் வந்து என்னன்னா மேஜிக் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லைக் மேஜிக் நம்பர்ஸோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இட் டெல்ஸ் தட் இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இப்போ நீங்கள் வந்து இந்த இஎல்எஃப்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இஎல்எஃப்ல வந்து மேஜிக் நம்பர்ஸ்னு முதல்ல இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகேவா? லெட் மீ ஜஸ்ட், இல்லைனா இஎல்எஃப் ஹெடர், ELF headers வந்துட்டு you can see something called magic numbers. பார்க்க முடியுதா? ஸோ இந்த மேஜிக் நம்பர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா this executable is of ELF type. இந்த 0x7fன்றது தான் வந்துட்டு முதல் இதாக இருக்கணும். and then 45 4C 46. இந்த லைக் முதல் 4 பைட் வந்துட்டு இந்த 0x7f 0x45 4C 46 இருந்துச்சு அப்படின்னா then that file is set to be ELF compatible and that is ELF executable. ஸோ இதுதான் வந்து மேஜிக் நம்பர்ஸ். ஸோ மேஜிக் நம்பர்ஸ் வந்துட்டு பெருசாக ஒன்றும் பண்ணாது, ஜஸ்ட் சேஸ் தட் ஐ எம் ELF. அதே மாதிரி இந்த மேஜிக் நம்பர்ஸ் வந்துட்டு இட் ஜஸ்ட் சேஸ் தட் ஐ எம் த பூட் லோடர். இஃப் இட் சேஸ் தட் ஐ எம் த பூட் லோடர் then that entire drive is bootable. ஸோ புரிஞ்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு உங்களோட யூஎஸ்பி ஸ்டிக்கை நீங்கள் வந்து குத்தும் போது பயாஸில் நீங்கள் வந்து பூட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களோட யூஎஸ்பி ஸ்டிக் அது காட்டும். அது எப்படி காட்டுது? ஏன்னா உங்களோட அந்த யூஎஸ்பி ஸ்டிக்கில் 510வது பைட்டும் 511வது பைட்டும் இட் இஸ் ஆஃப் 55 அண்ட் AA. ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டெப் நம்பர் 1 டன். என்னது? to identify the bootloader from the BIOS. So BIOS வந்துட்டு it successfully identified your bootloader. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்னது? BIOS வந்துட்டு அந்த 512 பைட்ஸையுமே வந்துட்டு எடுத்து உங்களோட ரேம்குள்ளே தூக்கி போட்டுரும். கரெக்டா? it will just place it inside your RAM. அண்ட் இப்போ வந்து ரேமில் வந்து உங்களோட bootloader வந்து லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ bootloaderோட வேலை என்னது? it is to load the kernel. அது மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. பூட் லோடர் வந்துட்டு அடிஷ்னலாக நிறைய வேலைகள் பண்ணும்.
ஏன் பண்ணுதுன்னா இட் இஸ் ப்ரிப்பேரிங் இட் செல்ஃப் டு லோட் த கர்னல். கர்னலை லோட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இது வந்து நிறைய வேலைகள் பண்ணணும். அது என்னென்னன்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ வாட் டஸ் பூட் லோடர் டூ? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கோடை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் டிடபிள்யூன்றது வந்துட்டு ரைட் அ வேர்டுன்னு அர்த்தம். வேர்டு அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஆஃப் 2 bytes. ஓகேவா? வேர்டு மீன்ஸ் 2 bytes. ஸோ 0xAA55 நான் 55A தானே சொன்னேன். இங்கே வந்து நம்ம வந்து AA55 மட்டும் கவுண்ட் பண்ணால் லிட்டில் இண்டியன். ஓகே, லைக் யூனோ த இன்டெல் ப்ராசஸர்ஸ் ஆர் லிட்டில் இண்டியன். ஸோ தட் வந்துட்டு நம்ம 55Aன்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இஃப் யூ டோன்ட் நோ லிட்டில் இண்டியன் ப்ளீஸ் கோ லேர்ன் இட். ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த என்டையர் கோட் ஆஃப் த பூட் லோடர். இங்கே இந்த பூட் லோடர் வந்து என்னென்ன பண்ணுதுன்றத நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல அது வந்து பூட் லோடர் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி there are 2 modes. என்னென்ன அப்படின்னா ரியல் மோட் அண்ட் ப்ரொடெக்டட் மோட். ஓகே, ரியல் மோட் வெர்சஸ் ப்ரொடெக்டட் மோட். ஸோ இந்த ரியல் மோடுக்கும் ப்ரொடெக்டட் மோடுக்கும் என்ன வித்தியாசம்? ஒய் தே டிஃபர் அண்ட் ஒய் தே எக்ஸிஸ்ட். இப்போ உங்களுடைய பயாஸ் வந்துட்டு பூட் லோடரை ரேமில் ஒன்ஸ் லோட் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுடைய பூட் லோடர் வில் எக்ஸிக்யூட் இன் ரியல் மோட், நாட் இன் ப்ரொடெக்டட் மோட். அப்படின்னா என்ன? ரியல் மோடில் வந்துட்டு யூ ஒன்லி ஹாவ் ஆக்சஸ் டு 1 MB ஆஃப் ரேம். அதை தாண்டி உங்களால் ரேம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் யூ கேன் ஒன்லி பெர்ஃபார்ம் 16-bit ஆப்ரேஷன். 16-bit ஆப்ரேஷன் அப்படின்னா அடிஷனோ அல்லது வந்துட்டு மல்டிப்ளிகேஷனோ எதுவுமே 16-bit நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். யூ கேனாட் பெர்ஃபார்ம் எனி 32 or 64-bit ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களால் செய்ய முடியாது. யூ கேன் ஒன்லி பெர்ஃபார்ம் 16-bit ஆப்ரேஷன்ஸ் and you can only have access to 1 MB of RAM. If this sounds familiar to you, yes, you are in the right place. ஏன்னா 8086 microprocessor is of 20-bit address bus, which means 1 MB of RAM. Yes, like see 1 MB. And also it is a 16-bit microprocessor. ஸோ இந்த இன்டெல் ஃபேமிலியில் வர அந்த ரெஜிஸ்டரோட நேம்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். இதில் வந்துட்டு AXன்னு இருக்கும், அடுத்து வந்து EAX, அடுத்து வந்து RDX, ஸோ RAX. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த நேம்ஸ் இன்டெல் ஃபேமிலியில் உள்ள முதல் ப்ராசஸரில் இருந்து 8086 இருந்து அதுக்கு முன்னாடி 8085 இருக்குது. அதை பற்றி நான் பெருசாக நான் வந்து லேர்ன் பண்ணதில்லை. 8085 இஸ் லைக் இட்ஸ் அ 8-bit ப்ராசஸர் பேசிக்காக. 8086 AX, BX, CX, DX, AX, BX, CX, DX. இதே நேம்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லா இன்டெல் ஃபேமிலிக்கும் வந்துட்டு பொருந்தும். ஃப்ரம் 8086 16-bitக்கு வந்துட்டு எப்படி AXன்னு சொல்கிறாங்களோ 32-bitக்கு EXன்னு சொல்லுவாங்க, 64-bitக்கு RAXன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் தட் இஸ் த திங். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து சொன்ன மாதிரி we can only have access to 1 MB of RAM and we can only perform 16-bit operations. அப்போ if you know 8086 assembly, if you can write 8086 code அப்படின்னா then you can write code in real mode. புரியுதா? ஏன்னா real mode is nothing but 8086 உடைய அந்த ஒரு environment. as simple as that. அப்போ உங்களுடைய பூட் லோடர் வந்துட்டு it can only work on 1 MB of RAM and 16-bit operations. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பூட் லோடர் வந்துட்டு கர்னலை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரியல் மோடில் இருந்து ப்ரொடெக்டட் மோடுக்கு முதல்ல ஸ்விட்ச் பண்ணணும். அப்படி ஒன்ஸ் ஸ்விட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தென் திஸ் மோட் இஸ் 32-bit மோட். ஓகேவா? I am developing the kernel for 32-bit machine. ஸோ அதனால் வந்து எனக்கு 64-bitக்கு வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது என்ன ஆகும் அப்படின்ட்டு. பட் 64-bitக்கு வந்து there is another mode called long mode. எப்படி வந்து இங்கே ப்ரொடெக்டட் மோட் இருக்குதோ
அதே மாதிரி we have something called long mode. So once in the long mode நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா then we can perform 64 bit operations and we can have petabytes of memory. So இங்க 32 பிட். இப்போ like again see if you know 8386 processor, if you know this அப்படின்னா then this is a 32 bit like it is a 32 bit processor and it has 32 bit address line. எங்க இருக்குது இது address lines? It has 32 address lines, which means it can access up to 4 gigabytes of memory. ஸோ எந்த ஒரு 32 பிட் மெஷின்லையுமே வந்துட்டு 4 ஜிபி ரேமுக்கு நீங்கள் மேலே போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா 4 ஜிபி தான் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அக்சஸ் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ யுவர் த பூட் லோடர் முதல்ல அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் மோட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடக்ட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா now you can perform 32 bit operations and also you have access to 4 GB of memory. ஓகேவா? only then இந்த ஸ்பேஸில் தான் உங்களுடைய கர்னல் வந்துட்டு ரன் ஆகும். ஏன்னா உங்கள் கர்னல் வந்து இங்கே வந்துட்டு ரன் ஆச்சு அப்படின்னா தென் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், 1 MB ஆஃப் ரேமில் வந்து கர்னல் எப்படி வந்து ரன் ஆக முடியும்? கஷ்டம். ரன் ஆக வைக்கிறதுன்றது ஒன்று, பட் வந்துட்டு அப்படி பண்ணி என்ன யூஸ்? ஸோ யூ நீட் டு ஹாவ் திஸ் ஸ்பேஸ் ஃபார் த கர்னல் டு ரன். ஓகே, இங்கே நீங்கள் லாங் மோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபார் 64 பிட் ஆப்ரேஷன்ஸ், where the 64 bit operating system can access 64 bit instructions and registers. பார்க்க முடிகிறதா? memory limitations, yes, if you can just read about it உங்களுக்கு தெரியும். 64 bit programs are run in a sub mode called 64 bit mode, while 32 bit programs and 16 bit programs are 16 bit protected mode are executed in sub mode called compatible mode. Okay, so if you can read about it you can learn a lot. Okay, fine. இப்ப so this is the difference between your என்ன சொல்றது real mode and protected mode. ஓகேவா? இப்போ boot loader இந்த ஒரு வேலையை பார்க்கணும் before loading the kernel. இது மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. that's another thing. இப்போ நீங்கள் வந்துட்டு 8086 ப்ராசஸர் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா there is a model called memory segmentation model, கரெக்டா? ஸோ இதை நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணோம் அப்படின்னா we have what's called segment registers. ஏன் வந்து இந்த மாடல் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1 MB ஆஃப் ரேம் இருக்கும், which means 20 அட்ரஸ் லைன்ஸ் வந்துட்டு 8086ல வந்துட்டு இருந்துச்சு. பட் ரெஜிஸ்டரோட சைஸ் வந்து என்னமோ 16 பிட் தான். அப்போ நம்ம 20 பிட் அட்ரஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 16 பிட் ரெஜிஸ்டர்ஸால பண்ண முடியாது. அப்படின்றதுனால what we did is we did something mathematically super like a genius move and segment ன்னு சொல்லிட்டு வச்சிருப்போம், which is the base address of whatever the segment is, and அதுல இருந்து offset. புரியுதா? so that we have a mathematical formula called segment register into 16 plus the offset register, which gives you the absolute memory location. so இங்க பாத்தீங்க அப்படின்னா this see segment, top of the extra segment, bottom of the extra segment, and this is the size. and இதில் வந்து ஒரு இதில் வந்துட்டு வரக்கூடிய ஒன்று ஆஃப்செட்டு, இங்கேருந்து ஆகிற ஒரு ஒன்று ஆஃப்செட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை இங்கே கொடுத்துருப்பானான்னு தெரில. ஓகே, கொடுக்கல ஃபார்முலா. பட் இதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்டூ 16 ப்ளஸ் ஆஃப்செட் ரெஜிஸ்டர். ஃபார்முலான்னு கொடுப்போம். ஃபார்முலா see segment register value into 16 plus offset. so ஏன்னா 16 bit microprocessor வந்துட்டு again it is 16 bit of register space,
we cannot, you know, go and fetch 20 bit of data, I mean a 20 bit address. So அதனால வந்துட்டு we need to come up with a genius solution and we came up with this. So அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 8086ல வந்துட்டு the segment registers இருக்குது பாத்தீங்களா, CS, DS, ES, SS. சிஎஸ்னா கோடு, டேட்டா, அப்புறம் வந்துட்டு ஸ்டாக், அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த எல்லா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸும் வந்துட்டு எதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பேஸ் அட்ரஸை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். இங்க நம்ம வந்து பார்த்தோம்ல, வேர் இஸ் இட், இந்த பேஸ் அட்ரஸ்ன்னு போட்டிருக்குதா டாப் ஆஃப் த எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், இந்த பேஸ் அட்ரஸை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இந்த பேஸ் அட்ரஸ்ல இருந்து வரக்கூடிய ஆஃப்செட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மிச்ச ரெஜிஸ்டர்ஸை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மெமரி செக்மெண்டேஷன் மாடலில் வந்துட்டு திஸ் இஸ் தி திங், த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஹோல்ட் தி ஆக்சுவல் பேஸ் அட்ரஸ். ரிமெம்பர் திஸ், ஓகேவா? த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஹோல்ட் தி ஆக்சுவல் பேஸ் அட்ரஸ் ஆஃப் தி செக்மெண்ட். அதனால நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு அடிஷ்னல் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஏன்னா the segment registers itself is doing the thing, it's holding the base address of the segment. இப்போ அதே இது நம்ம ப்ரொடெக்டட் மோடுக்கு போனோம் அப்படின்னா இந்த மெமரி செக்மெண்டேஷன் மாடல் வந்துட்டு ஒர்க் ஆகாது. அது ஏன் அப்படின்னா the number of address lines 32 is equal to the register size 32 பிட். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெமரி செக்மெண்டேஷன் மாடல் தேவைப்படாது. அப்போ இதுக்கு மேலேயும் கோட் செக்மெண்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட், இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேஸ் அட்ரஸை டைரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய லைக் அந்த அந்த ஒரு தேவை இல்லை. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இந்த மெமரி செக்மெண்டேஷன் மாடல் லைக் இது வந்துட்டு வந்ததுக்கான காரணம் வந்து என்னன்னா டு ஆக்சஸ் த ஹோல் 1MB. அந்த பிரச்சனை இங்கே இல்லை. அதனால இனிமேல் இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஆக்சுவலான பேஸ் அட்ரஸை டைரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியும் நான் நம்புறேன். பட் ஸ்டில் இங்கேயுமே வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வி ஸ்டில் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆஃப்செட்ஸ் அண்ட் த பேஸ் அட்ரஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த பேஸ் அட்ரஸை வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா we use a table called GDT, Global Descriptor Table. இந்த GDT வந்து எதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா the information about every segments available in your machine. இந்த GDT-யை நம்ம தான் வந்து டிஃபைனே பண்ணுவோம். அதை நான் அந்த கோட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த GDT வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி எதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கோட் செக்மெண்ட், அதோடைய ஸ்டார்ட் அட்ரஸ், அதோடைய லிமிட், அதோடைய ப்ரிவிலேஜ் இன் த சென்ஸ் ரீட், ரைட், அப்புறம் வந்து எக்ஸிக்யூட் அதெல்லாம். அதுக்கப்புறம் டேட்டா செக்மெண்ட், அதோடைய ஸ்டார்ட் அட்ரஸ் இன் த சென்ஸ் பேஸ் அட்ரஸ், பேஸ் டேட்டா செக்மெண்ட், இதோடைய பேஸ் அட்ரஸ், இதோடைய லிமிட், இதோடைய ப்ரிவிலேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இப்போ வந்து இருக்குதுல்ல, டிஎஸ், சிஎஸ், அதெல்லாம் இதில் நம்ம பேஸ் அட்ரஸை டைரெக்டாக ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வாட் வி வுட் டூ அப்படின்னா வி வில் ஜஸ்ட் ஸ்டோர் த இண்டெக்ஸ் டு த ஜிடிடி. இப்போ இந்த கோட் செக்மெண்ட் வந்துட்டு இஃப் இட் இஸ் இந்த இண்டெக்ஸ் 0x08 அப்படின்னா இட் ஹேஸ் அ மீனிங். நான் வந்து என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 0x08 இந்த இண்டெக்ஸில் தான் வந்துட்டு இந்த கோட் செக்மெண்ட்டை வந்துட்டு இருக்குது இந்த ஜிடிடியில் அப்படின்னா தென் இதோட பேஸ் அட்ரஸை டைரெக்டாக இந்த கோட் செக்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வி வுட் ஜஸ்ட் ஸ்டோர் த இண்டெக்ஸ் 0x08. இந்த வேல்யூவை மட்டும் நம்ம வந்துட்டு இந்த ஒரு செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். அண்ட் எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு த கோட் செக்மெண்ட் இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி இட் வில் ஆஃப்செட் ஃப்ரம் திஸ் பேஸ் அட்ரஸ். புரியுதா என்ன சொல்கிறேன் பண்ணிட்டு? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா the CS will just store the base, I mean it will just store the index to the GDT entry. இங்கே மாதிரி வந்துட்டு
அந்த கோட் செக்மெண்ட் அந்த ஆக்சுவல் அட்ரஸை ஸ்டோர் பண்ணாது, அந்த ஆக்சுவல் பேஸ் அட்ரஸ் வந்து லைக் வந்துட்டு இது பண்ணாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்டோர் த இண்டெக்ஸ் டு த ஜிடிடி என்ட்ரி. அதே மாதிரி டேட்டா செக்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி லைக் அகெயின் லைக் இது வந்து 0x10. அகெயின் நான் சொல்கிறேன், இந்த 0x என்ன சொல்கிறது 0.8க்கும் இந்த 0x10க்கும் மீனிங் வந்துட்டு இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். பட் ஜஸ்ட் understand that this is the index value. இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு போய் இங்கே பாயிண்ட் பண்ணும், புரியுதா? ஸோ the main difference is 16-bit மோடில் the segment registers hold the actual base address. இப்போ அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த protected மோடில் வந்துட்டு the segment registers hold the index to the GDT entry. அங்கே தான் வந்துட்டு இந்த பேஸ் அட்ரஸ் லிமிட் அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, நைஸ். ஓபிஎஸ் ஓடுதா? ஓடுது. ஸோ இப்போ வந்துட்டு now let's see the GDT structure. ஓகேவா? OS dev GDT structure. If you see here, okay, if you see here, see in the OS dev வந்துட்டு it is like the Wikipedia for OS development. இதை நீங்கள் பார்த்து ஏராளமான விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜிடிடி டேபிள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத இவன் தெளிவாக கொடுத்துருக்கான். ஓகேவா? இது இப்படி தான் இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், இப்படி தான் வந்துட்டு இருக்கணும். நான் அகெயின் சொன்ன மாதிரி எப்படி வந்துட்டு பூட் லோடரில் அந்த மேஜிக் நம்பர்ஸ் அது அப்படி தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி தான் வந்துட்டு இருக்கணும். ஒன்லி தென் த பயாஸ் கேன் நோ ஓகே திஸ் இஸ் த பூட் லோடர் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு பிளாக் ஆஃப் மெமரி வந்துட்டு ஜிடிடியா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அதுக்கான மேஜிக் வந்து என்ன அப்படின்னா திஸ் கண்டென்ட் நல். ஓகேவா? சி இங்கே 0ல் இருந்து 8 பைட்ஸ். ஓகே, மொத்தம் 8 பைட்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா we fill it with null. ஓகேவா? புரியுதா? we basically fill the first 8 bytes of the table with null. அப்படி fill பண்ணாதான் then it is considered to be the GDT. அந்த கோடுமே இங்கே நான் வந்து எழுதியிருப்பேன். just take a look. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் GDT nullனு இருக்குதா? டிடி அப்படின்னா டபுள் வேர்டு. ஒரு வேர்டு வந்துட்டு 2 பைட்ஸு, டபுள் வேர்டுனா 4 பைட்ஸு. அப்போது DD0 DD0 4 + 4 8 பைட்ஸ். ஸோ முதல் 8 பைட்ஸை வந்துட்டு நம்ம நல்லிஃபை பண்ணிடுறோம். அப்புறம் தான் இந்த கோடு வந்து ஸ்டார்ட் ஆகும், கோடு டேட்டா. இப்போ புரியுதா இந்த 0x08க்கான மீனிங் வந்து என்ன அப்படின்ட்டு? ஏன்னா 0x08 ஃப்ரம் 0 to 8 0வாக இருக்குது. ஃப்ரம் 8ல் இருந்து தான் கோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதனால தான் வந்துட்டு the index for the code segment is 0x08. புரியுதா? அண்ட் லைக் அதே மாதிரி வந்துட்டு see this is the code segment and this is the data segment. இது வந்துட்டு 0x08 and இது வந்துட்டு 0x10. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லை என்னால் வந்து கேல்குலேட் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் யூனோ ஹேவ் திஸ் ஃபார்முலா. EQU அப்படின்றது வந்துட்டு ஒரு அசம்பிளர் டைரக்டிவ். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, நம்ம சியில் நம்ம வந்து டிஃபைனோட இது படிச்சிருப்போம்ல, மேக்ரோ படிச்சிருப்போம்ல, டிஃபைன் மேக்ரோ. அந்த மாதிரி இது EQUன்றது. எங்கெங்கெல்லாம் வந்து இதை பார்க்குதோ அங்கெங்கெல்லாம் வந்துட்டு இதை வச்சு வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதான். ஸோ இங்கே வந்து ஜிடிடி கோட் மைனஸ் ஜிடிடி ஸ்டார்ட். சி ஸ்டார்ட் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் எ லேபிள். இந்த லேபிளில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் த மெமரி அட்ரஸ் ஆஃப் வேர் எவர் திஸ் இஸ் ரைட் நவ். இந்த எண்டு இட் கண்டெயின்ஸ் த மெமரி அட்ரஸ் ஆஃப் வேர் எவர் இட் இஸ் ரைட் நவ். அப்போ வாட் வி கேன் டூ அப்படின்னா வி கேன் ஜஸ்ட் சிம்பிளி சே கோட் மைனஸ் ஸ்டார்ட். கோட் மைனஸ் ஸ்டார்ட் அப்படின்னா எனக்கு இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து லைக் எனக்கு வந்துட்டு கிடச்சிடும்.
which is of 8 bytes அப்படி தானே. அண்ட் அகெயின் டேட்டா மைனஸ் ஸ்டார்ட் அப்படின்னா இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்துட்டு கிடைச்சிடும். புரியுதா? that is the index பேசிக்கா. ஓகே, ஸோ லைக் இதுதான் வந்துட்டு என்னதுன்னா, ஸோ இதுக்கு பேர் எப்படி வந்துட்டு மெமரி செக்மெண்டேஷன் மாடலோ அதே மாதிரி இதுக்கு பேர் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா செக்மெண்ட் செலக்டர் மாடல். இதை நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். It's a 16-bit value that acts as an index, okay, see, as an index into the GDT or LDT. புரியுதா? These tables contain information about the memory segments, நான் சொன்ன மாதிரி, including their base address and the limit. Segments selectors are stored in segment registers. Yes, அதான் சொன்னேன். இந்த மோடில் தான் வந்துட்டு உங்களுக்கு லைக் இந்த மெமரி மாடலில் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொடெக்டட் மோட் வந்து உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ரியல் மோட் வந்துட்டு இந்த மாடலில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ப்ரொடெக்டட் மோட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாடலில் ஒர்க் ஆகும். புரிகிறதா? தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இந்த ஜிடிடியை நம்ம வந்து லோடு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா we basically use this LGDT instruction to basically load the GDT into the memory. ஓகே, அதுக்கு நிறையா வந்துட்டு விஷயங்கள் இருக்குது, நான் ஸ்கிம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் நான். பட் அகெயின் உங்களுக்கு இந்த அசம்பிளியோடைய ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் டவுன் பிலோ, அதை நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் ஸ்கிம்மிங் த்ரூ ஆல் தி அசம்பிளி அண்ட் ஜஸ்ட் லைக் எக்ஸ்பிளைனிங் த கோர் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜிடிடியை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சு. அந்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன் நான். ஓகே, இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஸ்டெப் நம்பர் 2 டன். லோட் த ஜிடிடி. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரியல் மோடில் இருந்து ப்ரொடெக்டட் மோடுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா we have a register called CRO. ஓகே, இந்த CRO உடைய அந்த லோவஸ்ட் பிட் இருக்குதா, லோ பைட்டோடைய லோவஸ்ட் பிட்டு, அதை நம்ம 1 மாற்றிட்டோம் அப்படின்னா தென் பேசிக்கலி தட் இஸ் செட் டு பி ஸ்விட்சிங் ஃப்ரம் த ரியல் மோட் டு ப்ரொடெக்டட் மோட். இட்ஸ் தட் சிம்பிள். அவ்வளோதான். ரெஜிஸ்டருடைய அந்த லாஸ்ட் பிட்டை, அந்த லோவஸ்ட் பிட்டை வந்து நம்ம வந்து 1 மாற்றி விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் கால்ட் த CRO ரெஜிஸ்டர். இது வந்து இட் இஸ் அ ரெஜிஸ்டர். இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா CRO ரெஜிஸ்டர், CRO இல்லை CR0, கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். So CRO is a processor register that changes or controls the general behavior of a CPU. See, behavior of the CPU change பண்ணுறதுக்கான ஒரு ரெஜிஸ்டர் தான் வந்து என்னன்னா இது CRO கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். இது வந்து CR1 CR2 இருக்குது, நிறையா இருக்குது. பட் we are using the CRO அண்ட் இந்த CROவில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிட்டை நம்ம லைக் அதை மட்டும் நம்ம நம்ம மாற்றணும் அப்படின்னா தென் தட் இஸ் செட் டு பி ஸ்விட்சிங் ஃப்ரம் த ரியல் மோட் டு த ப்ரொடெக்டட் மோட். ஓகே ஓகே, ஸோ எஸ். So step number 3 done. We switched from the real mode to protected mode. Done. Super. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு finally guys, finally we are going to load the kernel. Load the kernel to the memory. பண்ணிட்டோம்னா the entire boot process is completed. புரியுறதா? ஓகே, அது எப்படி சொல்லி பார்ப்போம். இப்போ see, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி we are going to take a look at another difference between the real mode and protected mode. ஓகேவா? ரியல் மோடுக்கும் ப்ரொடெக்டட் மோடுக்கும் உள்ள இன்னொரு டிஃபரன்ஸ் பார்த்தா தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ரியல் மோடில்
பயாஸ் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக வந்துட்டு உதவும். பயாஸ் ஹெல்ப்ஸ் யூ அ லாட். எப்படின்னு சொல்கிறேன் நான். ப்ரொடெக்டட் மோடில் பயாஸ் உங்களை கைவிட்டுரும். யூ கோ ஆன் யுவர் ஓன் பாத், ஐ கேனாட் இன்டர்ஃபியர். ரியல் மோடில் எப்படி வந்து பயாஸ் உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, பை ப்ரொவைடிங் த இன்டரப்ட் வெக்டார் டேபிள். ஸோ இன்டரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்டரப்ட்ஸ்னா ஒன்றுமே இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அனதர் அசம்பிளி ரொட்டீன் தட் லிவ்ஸ் இன் த பயாஸ் ஸ்பேஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயாஸோட இன்டரப்ட் ரொட்டீன்ஸ் எல்லாமே ரேமில் உள்ள அந்த முதல் ஸ்டார்டிங் இருக்குதுல்ல 0x000, அந்த முதல் ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு உங்களுடைய இன்டரப்ட் ரொட்டீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இஃப் யூ கோ சர்ச் இன்டரப்ட் வெக்டார் டேபிள், சி ரேம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா 000 வச்சுன்னு போட்டிருக்கானா, இந்த 000 அந்த முதல் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த ரேம் அங்கே தான் வந்து உங்களுடைய வெக்டார் டேபிள், ஐ மீன் நாட் த வெக்டார் டேபிள், இன்டரப்ட். ஆமாம், இது லைக் இது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ டேபிள் தான். இன்டரப்ட் வெக்டார் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு முதல் ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இட் கோஸ் ஆன். எவ்வளவு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இன்டரப்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு போகும். அவைலபிள் வந்து 224 போட்டிருக்காங்க. ஓகேவா, 0 to 2, ஓகே, நாட் 0 to something, ஓகே 224. ஓகேவா, ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்கலி யூ வில் பி ஹேவிங் யுவர் இன்டரப்ட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு என்ட்ரியுமே வந்துட்டு ஒரு வேலையை பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிவைட் பை 0 எரர் இருக்கா, இப்போ நீங்கள் வந்து அசம்பிளியில் நீங்கள் வந்துட்டு சம்திங் லைக் ஒரு நம்பரை 0வால் நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வில் பேசிக்கலி கிராஷ். கரெக்டாக, அது எப்படின்னா அந்த இன்டரப்ட் வந்துட்டு பயாஸ் வந்துட்டு உங்களுடைய ரேமில் எழுதி வச்சிடும். பேசிக்காக இதெல்லாம் தாண்டா அந்த இன்டரப்ட்ஸு, இந்த இன்டரப்ட்ஸ் உனக்கு நான் தரேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது பேசிக்காக. ஸோ தட் இந்த இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பூட் லோடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ரியல் மோடில், கேன் ரியல் மோடில் மட்டும்தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டாக் டு த ஹார்ட் டிஸ்க், அப்படி தானே? கரெக்டா? ஆனால் என்னோட பயாஸ் வந்து எனக்காண்டு என்ன பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னா அந்த கோடை அவன் ஆல்ரெடி வந்துட்டு எழுதி வச்சுருப்பான். அதை நான் ஜஸ்ட் அந்த இன்டரப்டை கால் பண்ணால் மட்டும் போதும், அழகாக வந்துட்டு அந்த ஹார்ட் டிஸ்கில் அவன் பேசி he will fetch the data for me. ஓகேவா? this is what the bias does. அப்போ ஜஸ்ட் இமேஜின், நான் பூட் லோடரில், ஐ மீன் என்னோட பூட் லோடர் வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் இருந்து கேர்னலை வந்து ரீட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்னோட பூட் லோடர் ஹார்ட் டிஸ்க் கிட்ட பேசணும். அப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் பயாஸ் அவனால் ஈஸியாக பேச முடியும். ஆனால் இங்கே தான் பிரச்சனை, நம்ம பயாஸ் ஐ மீன் நம்ம கேர்னலை வந்து எப்போ லோட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடெக்டட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் லோடே பண்ணுவோம். அப்போ நம்மளால் பயாஸோடைய இன்டரப்ட் ரொட்டீன்ஸை யூஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய சொந்தமான கோடை தான் எழுதணும், விச் இஸ் த டிவைஸ் டிரைவர். ஓகேவா? த கான்செப்ட் ஆஃப் டிவைஸ் டிரைவர்ஸ். ஸோ இந்த டிரைவரோட வேலை வந்து என்ன அப்படின்னா டு டாக் டு த ஹார்ட்வேர் தட் இஸ் அவைலபிள் இன் யுவர் மிஷின். உங்களுடைய ஹார்ட்வேர் கிட்ட நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்மளுடைய CPU பேசணும் அப்படின்னா அதுக்கு தெரியாது எப்படி வந்து ஹார்ட்வேர் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு ஏத்தாப்புல ஒரு கோடை எழுதினா தான் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த ஹார்ட்வேர் கிட்ட பேச முடியும். ஸோ வி நீட் டு ரைட் அ டிவைஸ் டிரைவர் டு டாக் டு த ஹார்ட்வேர். இப்போ நீங்கள் மவுஸாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், அல்லது பிரிண்டராக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு குத்துனீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு டிவைஸ் டிரைவர் உங்களுக்கு வந்து ஏறும். கரெக்டாக? அதோட வேலை வந்து என்னன்னா டு பேசிக்கலி மேக் யுவர் கம்ப்யூட்டர் டு டாக் வித் தட் டிவைஸ். புரியுதா?
ஸோ வி நீட் எ டிரைவர். அந்த டிரைவர் தான் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எழுதி வச்சுருப்பேன். டேக் அ லுக். இங்கே வந்துட்டு ஆட்டான்னு இருக்குதா, நீங்கள் சாட்டா கேபிள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சாட்டா டிஸ்கெலாம் தான் அது. ATA இஸ் லைக் பேசிக்கலி த பேரண்ட் ஆஃப் சாட்டா. ஸோ இந்த ATAக்கு வந்துட்டு ஐ நீட் டு ரைட் அ டிவைஸ் டிரைவர். இது இந்த கோடு இருக்குதா, இந்த கோடு வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் லைக் யூனோ மேக்கிங் த என்ன சொல்கிறது ஹார்ட்வேர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நீ என்கிட்ட பேச வர அப்படின்ட்டு. இப்போது எனக்கு வந்து என்ன வேணும், இப்போ நான் அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து நான் வந்து ரீட் பண்ண போகிறேன்னா, அல்லது இஃப் ஐம் கோயிங் டு ரைட் பண்ண போகிறேன்னா, அல்லது நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு ஒன்றுத்துக்குமே நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து கோட் எழுதணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, அது பிட் லெவலில் மாறும். லைக் ஒரு பிட்டை நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி அதை வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த ஹார்ட்வேரோடைய மேனுவலை நம்ம போய் முதல்ல நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணுறதை தாண்டி ஜஸ்ட் போய் நம்ம வந்து வாசிக்கணும். அந்த ஹார்ட்வேரோட மேனுவல் நம்ம போய் இந்த வாசித்து அவன் எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் லைக் அவன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் அந்த டேட்டா வேல்யூஸை நம்ம செட் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சா தான் தென் வி கேன் பேசிக்கலி ரீட் ஃப்ரம் த ஹார்ட் டிஸ்க். ஸோ அகெயின் இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் டவுன் பிலோ, உங்களுக்கு வேணும்னா நான் அது பண்ணுறேன் லைக் இன்னொரு வீடியோவில், ஓகேவா? ஸோ இந்த அவுட்டு இன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் மேபி உங்கள் காலேஜ் டேஸில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அவுட் அப்படின்னா ரைட்டிங் சம்திங் டு that device, in அப்படின்னா reading from that device. So basically that is what is happening. இந்த INSW அப்படின்னா வந்துட்டு it reads a word from that device and it will store it in DI. So that like basically that is what is happening. So இங்கே basically நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ப்ரொடெக்டட் மோடில் வந்துட்டு உங்களுக்கு பயாஸோடைய சப்போர்ட் வந்து இருக்காது. You need to write your own device driver to talk to the hardware that you are விஷிங், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஃபைனலி இந்த டிவைஸ் டிரைவர் நம்ம வந்துட்டு எழுதிட்டு நம்மளோட கர்னலை வந்துட்டு ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 டன். லோட் த கர்னல், டன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கர்னலை வந்து லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா then finally we can basically jump to that thing. இங்கே இல்லை, ஆமாம் இதுதான் இங்கே லோட் 32ல் வந்து ஒன்று எழுதிச்சிருப்பேன். ஓகே இந்த இடத்துல. ஸோ சி இங்கே ஜம்ப் பண்ணிருக்குதா. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கர்னலை லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கர்னல் வந்து இப்போ வந்துட்டு இந்த லைக் இப்போ இந்த கர்னல் வந்துட்டு எங்கே நம்மளோட மெமரியில் வந்துட்டு இருக்குதோ அங்கே நம்ம வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறோம். புரியுதா? ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா we finally hand over the computation to the kernel. இப்போ இந்த கர்னல் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த கர்னலை வந்துட்டு பை டிஃபால்ட் ஆர் பை கன்வென்ஷன் வந்து எங்கே வந்து லோட் பண்ணுவாங்க அப்படின்னா 1 MB, அந்த 1 MBயிலேருந்து நம்மளோட கர்னல் கோட் வந்து ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பூட் லோடர் வந்து எங்கே நம்ம வந்து லோட் பண்ணுவாங்கன்னா 0x7000. பை டிஃபால்ட் மோஸ்ட் ஆஃப் த பயாசஸ் லோட் த பூட் லோடர் டு திஸ் மெமரி அட்ரஸ். அண்ட் கர்னலுமே அப்படி தான். இது வந்து நம்மளுக்கு வந்து என்னதுன்னா 1 MB. ஸோ ஃபைனலி நம்ம கர்னலை வந்து நம்மளுடைய மெமரியில் லோட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே kernel.asm இருக்குதா, இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கர்னலுக்கு நான் வந்து நிறையா கோட் நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். kernel.cன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் IOக்கு வந்து ஒரு சில கோடு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னென்னா இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். இதுக்கும் பூட் ப்ராசஸுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஏன்னா we have already booted the kernel. So that's it guys. இதை நம்ம இந்த கர்னலை பற்றி பார்க்கணும்னா நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ போடணும்னா சொல்லுங்க, நான் போடுறேன். பட் இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு. திஸ் இஸ் த என்டையர் பூட் ப்ராசஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஸோ பேசிக்கலி சொல்லணும் அப்படின்னா பயாஸ் டு பூட் லோடர் டு கர்னல், அவ்வளோதான்.
இந்த 3 ஸ்டெப்பும் என்னென்ன வேலையை எப்படி எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கோடை பற்றி சொல்லணும்னா நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ கர்னலை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் until then bye. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.